ஹாய் ஹலோ வெல்கம் டு நிசாஸ் தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசாஸ் தமிழ் வேர்ல்டை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ, இந்த சைஸில் ஒரு வெங்காயமும் இந்த சைஸில் ஒரு தக்காளியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், சின்ன துண்டு தேங்காவை அரைச்சி எடுத்திருக்கேன். கறி மசால் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துடலாம். இது பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அடுத்ததாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசால் பொடி 3 சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேக வச்சிடலாங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் சிக்கன் வேகட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதில் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிசாஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.